கர்மா மற்றும் விதி பாபாஜியின் தெய்வீக விளக்கம். மகாவதார் பாபாஜி கூறுகிறார், நீயே உன் விதியை எழுதுகிறவன், உன் எண்ணங்கள் தான் உன் கர்மத்தை உருவாக்குகின்றன. அவர் விளக்குகிறார், கர்மா என்பது தண்டனை அல்ல, அது கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன் கடந்த எண்ணங்களின் விளைவு. நீ இன்று எப்படி நினைக்கிறாய், நாளை அப்படித்தான் உருவாகும். பாபாஜி சொல்வது, நீ உன் எண்ணத்தை மாற்றினால் விதி உன்னிடம் மண்டியிடும். மனிதன் தன் கர்மத்தை மாற்றும் சக்தியுடையவன். அதற்கான திறவுகோல் அறிவு, தியானம், மன்னிப்பு. ஒருவர் உனக்கு தீமை செய்தால் அவன் கர்மத்தின் பாதையில் தான் இருக்கிறான். அவனை மன்னிப்பது உன் கர்மத்தை சுத்தமாக்கும். பாபாஜி கூறுகிறார், மன்னிப்பு என்பது கர்ம தீயை அணைக்கும் தண்ணீர். விதி என்பது நம்மால் கட்டிய சுவர்கள், ஆனால் தியானம் அதன் கதவை திறக்கும் திறவுகோல். நீ உன் உள்ளத்தின் அமைதியை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி உன்னிடம் பிறக்கும். கர்மம் உன்னை சோதிக்கும், ஆனால் விதி உன்னை விடுவிக்கும். நீ உண்மையை அறிந்தால் இரண்டும் உன்னோடு நட்பாகிவிடும். பாபாஜி கூறும் சுருக்கமான 3 உண்மைகள். 1, கர்மம் உன் எண்ணங்களில் பிறக்கிறது. 2, தியானம் அதனை மாற்றும் சக்தி. 3, அன்பு அதனை அழிக்கும் தெய்வீக ஒளி. பாபாஜி இறுதியாக சொல்வது, விதி ஒரு சிறை அல்ல, அது உன் சிந்தனையால் உருவான பாதை. அன்பு, அமைதி, ஞானம் 3ம் சேர்ந்தால் கர்மம் கூட உன் பாதையில் ஒளி காட்டும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.